ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். உலகத்தோட மிக ஆழமான இடம்னா அது பசிபிக் பெருங்கடல்ல பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய மரியானா ட்ரென்ச் தான். 36,000 அடி, அதாவது கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் ஆழமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அது. அந்த பகுதியில் சூரிய ஒளியே வராது அப்படிங்கிறத தாண்டி அங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கே அழுத்தம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்குன்னா, இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமான அழுத்தம் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட பகுதியில் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டறிஞ்சிருக்காங்க. இது ஏன் ஆச்சரியமான விஷயம்னா, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டைட்டானிக் கப்பல் இருக்கு இல்லையா, அதை பார்க்க போகிறதுக்காக ஓஷன் கேட் அப்படிங்கிற நீர்மூழ்கியில் ஒரு 5 பேர் போனாங்க. அங்கே போன இடத்துல அந்த நீர்மூழ்கியில் ஏற்பட்ட ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவும் அங்கே சுற்றி இந்த அழுத்தம் ரொம்பவே அதிகமாக இருந்தது அப்படிங்கிறதுனாலையும் ஒரே நொடியில் அந்த மொத்த நீர்மூழ்கியும் அதுக்குள்ளே இருந்த 5 பேரும் கொலாப்ஸ் ஆகி இறந்து போனாங்க. இது செய்தியெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. அது நடந்தது கடல்லேருந்து 4 கிலோமீட்டர் ஆழத்தில். ஆனால் நாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது 11 கிலோமீட்டர் ஆழத்தை பற்றி. அப்போ அங்கே எவ்வளோ அளவுக்கு அதிகமான அழுத்தம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளோ அழுத்தம் இருக்கக்கூடிய இடத்துல உணவு ரொம்ப கம்மியாக தானே கிடைக்கும். ஆனால் அங்கே நிறைய உயிரினங்கள் வாழுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. என்ன மாதிரியான உயிரினங்கள்லாம் அங்கே வாழுது? இது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் மனிதர்கள் இந்த உயிரினங்களை தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பொக்கிஷம் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த மரியானா ட்ரென்ச்சை பற்றின நிறைய முக்கியமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன பொக்கிஷம் அப்படிங்கிறத பற்றி நான் போக சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு க்ளூ மட்டும் கொடுக்கவா? அது இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது. எங்கே போனாலும் கண்டிப்பாக எனக்கு அந்த பொருள் வேணும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிற மாதிரியான ஒரு பொருள் தான் அது. அது என்னன்னு யோசிச்சு வைங்க. அதுக்கு முன்னாடி இந்த மரியானா ட்ரென்ச் பற்றின மற்ற முக்கியமான விஷயங்களை பார்த்து வந்துடலாம். முதல்ல இந்த மரியானா ட்ரென்ச்சை எப்படி கண்டறிஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதுவே ரொம்ப சுவாரஸ்யமான கதை தான். என்னன்னா 1872லேருந்து 1876 வரைக்கும் பிரிட்டிஷ் கடற்படை இந்த கடலுடைய ஆழம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை, கடல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக HMS சேலஞ்சர் அப்படிங்கிற ஒரு ஆய்வு கப்பலை கடலில் செலுத்துறாங்க. இப்போ அது என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு 140 மைலுக்கு ஒரு தடவையும் நல்லா அதிகமான வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கயரில் கட்டி அந்த 140 மைலுக்கு ஒரு தடவை கடலுக்குள்ளே அப்படியே உள்ள தூக்கி போடுறாங்க. அது வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே கடலுக்குள்ளே போயிட்டே இருந்து கடைசியில் தரையை தானே அடையணும். அப்படி தரையை அடைஞ்ச உடனே எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணுறாங்க. எப்படின்னா, அந்த கயிறுலேயே ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துக்குமே இவ்வளோ தூரம் அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ மேலே கப்பலில் அந்த கயிறில் எவ்வளோ தூரம் காட்டுது அப்படிங்கிறத வச்சு கடலில் இந்தந்த இடம்லாம் இவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத அளக்குறாங்க. கடலுடைய ஆழத்தை அளக்கிறதுக்காக நடந்த முதல் பெரிய ஆய்வு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இப்படியே வெவ்வேறு இடத்துல மார்க் பண்ணிகிட்டே போகும்போது 1875 பிலிப்பைன்ஸ்க்கு கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய மரியானா தீவு கூட்டம் இருக்குது. அந்த தீவு கூட்டத்தில் குவாம் அப்படிங்கிற ஒரு தீவு இருக்குது. அந்த தீவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல 5 மைல், அதாவது 8 கிலோமீட்டர் ஆழத்தில் ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. முதல்ல அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு, இவ்வளோ ஆழத்துலையா கடலுக்குள்ள ஒரு இடம் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. மறுபடியும் செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஆமாம், இவ்வளோ ஆழத்தில் ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறமா பெரிய அளவில் அங்கே எதுவும் ஆராய்ச்சி நடக்கலை. அது வரைக்குமே இதுதான் உலகத்துடைய ஆழமான இடம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 75 வருஷம் கழிச்சு 1951 மறுபடியும் அதே பிரிட்டிஷ் கடற்படையை HMS சேலஞ்சர் 2 அதை அனுப்பி அதே இடத்த ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. இந்த தடவை சோனார் மாதிரியான நவீன கருவிகள்லாம் வச்சு ஆய்வு பண்ணி பார்த்ததில் தான் மரியானா ட்ரென்ச்சோட உண்மையான ஆழம் 11 கிலோமீட்டர் ஆழத்தில் அந்த பகுதி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அதுவும் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் 11 கிலோமீட்டர் இல்லை, கிரசன்ட் ஷேப்டு, அதாவது ஒரு பிறை நிலா மாதிரியான வடிவத்தில் கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த மரியானா ட்ரென்ச் ரொம்பவே பெருசாக இருந்திருக்கு. அதோட அகலத்தை பார்த்தோன்னா சராசரியாக 69 கிலோமீட்டர். ஏன்னா இப்போ அதோடைய கிரசன்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அகலம் இருக்கும் இல்லையா, அப்போ அதோட சராசரி எடுத்து பார்க்கும்போது 69 கிலோமீட்டர் அப்படின்னு இருந்திருக்கு. அந்த 11 கிலோமீட்டருமே அந்த 2500 கிலோமீட்டருக்கும் 11 கிலோமீட்டர் இல்லை. என்ன விஷயம்னா, அதோடைய ஹைட் அப்படியே வேரி ஆகுது. 4500லேருந்து 5000 கிலோமீட்டரில் ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே உள்ளே போக 11 கிலோமீட்டர் அப்படிங்கிற பாயிண்ட்டை ஒரு இடத்துல அடையுது. அந்த 11 கிலோமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 10,900க்கும் அதிகமான தூரம் ஒரு இடத்துல இருக்கு இல்லையா, அந்த இடத்த தான் சேலஞ்சர் டீப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மொதல் அதை கண்டுபிடிச்சது HMS சேலஞ்சர் தானே, அதோட நினைவாக அந்த அதிகமான அந்த ஆழமான இடத்த சேலஞ்சர் டீப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு இடம் மட்டும் இவ்வளோ ஆழமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இப்போ மனிதர்களால் போடப்பட்ட மிகப்பெரிய துளையே 12 கிலோமீட்டர் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே இயற்கையாகவே இவ்வளோ ஆழமான 11 கிலோமீட்டர் ஆழத்தில் ஒரு குழி மாதிரி ஒரு இடம் இருக்குது, அதுவும் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது டெக்டானிக் பிளேட்ஸ், அதாவது கண்டத்தட்டுகள் இருக்கு இல்லையா, அதோடைய நகர்வு தான். இப்போது பசிபிக் டெக்டானிக் பிளேட்டும் பிலிப்பைன்ஸ் டெக்டானிக் பிளேட்டும் தொடர்ந்து ஒன்னோட ஒன்று படியே மோதிக்கிட்டே இருக்குது. அப்படி
போது பசிபிக் டெக்டானிக் பிளேட் அந்த பிலிப்பைன்ஸ் டெக்டானிக் பிளேட்டுக்குள்ளே அப்படியே போயிட்டே இருக்குது. இதுதான் சப்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி உள்ளே போயிட்டே இருக்கிறோடைய விளைவாக தான் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய குழி ஒன்று உருவாயிருக்கு. இப்படி 2 பிளேட் சப்டெக்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் நடக்கும். அது வேகமாக நடக்கவே நடக்காது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பழைய வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். அந்த வகையில் இந்த மெரியானா ட்ரென்ச்சோட அந்த குழி உருவானதுங்கிறது 18 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை ஆய்வு பண்ணும்போது தெரிய வரும். இப்படி 11 கிலோமீட்டர் ஆழமான ஒரு பகுதியாக இருக்கிறதுனால தான் அங்கே 15,750 PSI, அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இப்போ நமக்கு ஒரு அழுத்தம் இருக்கும், ஆனால் அதை நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம தொடர்ந்து அங்கேயே இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பு அடாப்ட் ஆயிருக்கு. ஆனால் அங்கே இப்போ சுற்றி இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமான அழுத்தம் இருக்கும். இது எந்த அளவுக்கு அதிகம்னா, நம்ம மேலே ஒரு 100 யானைகள் ஒரே நேரத்தில் ஏறி நின்னா எப்படி ஒரு அழுத்தம் ஏற்படும், அந்த அளவுக்கு அங்கே இருக்கும். இந்த அழுத்தத்தில் பூமிக்கு மேலே வாழக்கூடிய நம்ம மட்டும் இல்லாமல் கடலில் வாழக்கூடிய நிறைய உயிரினங்களால் கூட அந்த அழுத்தத்துக்கு போனால் உயிர் பிழைக்க முடியாது. அந்த ஓஷன் கேட்டில் நடந்துச்சு இல்லையா, அதே தான் அந்த உயிரினங்களுக்குமே ஆகும். ஆனால் அந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு இடம் உள்ளே போகும்போதுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்ன உயிரினங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ கஷ்டமான பகுதிகளுக்குள்ள மனிதர்களுக்குமே நிறைய தடவை போயிட்டு வந்திருக்காங்க. அவங்கள பற்றி முதல்ல பார்த்துடலாம். 1951 2வது முறையாக HMS சேலஞ்சர் அந்த இடத்துக்கு போய் முழு ஆழத்தையும் கண்டுபிடிச்சிச்சு இல்லையா. அதுக்கப்புறமா 9 வருஷம் கழிச்சு 1960 அமெரிக்க கடற்படை இதுக்குன்னே உருவாக்குன ஒரு நீர்மூழ்கி, ஏன்னா அவ்வளோ ஆழமாக இருக்குது, அந்த இடத்த தாங்குற மாதிரியான ஒரு நீர்மூழ்கியை சில விஷயங்கள்லாம் பண்ணி உருவாக்கி 2 பேரை உள்ளே அனுப்புகிறாங்க. யாருன்னா டான் வால்ஸ், ஜாக்கஸ் பிக்கார்ட் அப்படிங்கிற 2 பேரை ட்ரையாஸ்டே அப்படிங்கிற அந்த நீர்மூழ்கிக்குள்ளே வச்சு உள்ளே அவங்க 2 பேரும் போகிறாங்க. மெதுவாக உள்ளே போயிட்டு அதோடைய அடி ஆழம் வரைக்கும் தொட்டுட்டு உடலில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் அவங்க திரும்பி வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் யாருமே உள்ளே போகலை. மனிதர்கள் தான் போகலையே தவிர இவங்க நீர்மூழ்கிகள் உள்ள அனுப்புறது, இந்த ரொபாட்டிக் ஆர்ம்ஸ் இருக்கக்கூடிய அந்த அண்டர் வாட்டர் வெஹிக்கிளை உள்ள அனுப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள ஆரம்பிச்சு தொடர்ந்து ஆய்வுகள் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 52 வருடங்கள் கழிச்சு 2012 ஜேம்ஸ் கேமரூன் இருக்கார் இல்லையா, இந்த டைட்டானிக், அவதார் இந்த படங்கள்லாம் எடுத்தார் இல்லையா, அவர் உள்ளே போயிட்டு வராரு. இவர் உள்ளே போயிட்டு வரதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு இயக்குனர் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆழ்கடல் சம்பந்தமான விஷயங்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல, டீப் ஸ்லீ எக்ஸ்ப்ளோரராக இருக்காரு. அதனால அவருடைய ஆர்வம் காரணமாக அவர் உள்ளே போயிட்டு வரார். அதுக்கப்புறமா தான் நிறைய பேர் உள்ளே போயிட்டு வராங்க. அப்படி அவங்க போனது, அதுக்கப்புறம் நீர்மூழ்கிகள் அனுப்புனாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அது ஒரு 5000 முறைக்கு மேலே நடந்திருக்கு. இப்படி போன போது எல்லாமே உள்ளே இருந்து நிறைய சாம்பிள்ஸ் எடுத்துட்டு வரது, உள்ள இருக்கக்கூடிய உயிரினங்களை பார்த்து அதை ரெக்கார்ட் பண்ணுறது, அந்த உயிரினங்களே சில நேரங்கள் எடுத்து வரது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா, 8000 மீட்டர் ஆழத்தில் சூடோலிபாரிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்னெயில் ஃபிஷ் இனத்தை சேர்ந்த ஒரு மீனினம், 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஹிரோண்டெலியே ஜிகாஸ் அப்படிங்கிற ஆம்பிபார்ட் வகையை சேர்ந்த ஒரு உயிரினம். இதோடைய உடம்பை எடுத்து பார்க்கும்போது அதை சுற்றி அலுமினியம் ஜெல்லால் ஒரு கோட்டிங் ஆகிருக்கு. இப்போ கடலுக்கு அடியில் கலந்திருக்கக்கூடிய அந்த அலுமினியம் அயான்ஸ்லாம் உள்ளே எடுத்துக்கிட்டு தன்னோட உடம்பை சுற்றி இந்த மாதிரி ஒரு அலுமினியம் கோட்டிங் அது உருவாயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது ஏன்னா அங்கே அழுத்தம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுலேருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கோட்டிங்கை அது உருவாக்கியிருக்கு. இது போக சீ குக்கும்பஸ், டம்பா ஆக்டோபஸ், அதுக்கப்புறம் நிறைய சிப்பி இனங்கள், இன்னும் நிறைய மீன் இனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1000க்கும் அதிகமான உயிரினங்கள், இந்த மாதிரி மீன் வகையை சார்ந்த நிறைய உயிரினங்கள், அப்புறம் இந்த ஷ்ரிம்ப், இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது போக நிறைய நுண்ணுயிரிகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக ஹாலமோனஸ் பாக்டீரியா இனத்தை சேர்ந்த ஹாலமோனஸ் MT08 அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா சிற்றினத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் இது மரியானா ட்ரென்ச்சோட அந்த ஆழத்தில் மட்டும் இல்லாமல் இதால் எங்கே வேணால் வாழ முடியும், அதாவது மற்ற உயிரினங்களால் வாழவே முடியாத அப்படிங்கிற நிறைய சூழலில் பூமிக்கு மேலேயே அவங்க நிறைய இடத்துல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த மரியானா ட்ரென்ச்சில் இது வாழும்போது அங்கே ரொம்ப அதிகமான குளிர் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 11 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு, அந்த அதிகமான குளிரையும் தாங்கி வாழ்கிற மாதிரி தன்னைத்தானே தகவமைச்சு தான் அங்கே அது வாழ்ந்துட்டு இருக்கு. இது போக இன்னும் நிறைய உயிரினங்கள்லாம் வாழுது. ஒவ்வொரு இடம் உள்ளே போயிட்டு வரும்போதுமே புது புது உயிரினங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. இதுங்கெல்லாம் எப்படி இவ்வளோ அழுத்தமான இடத்துல இவ்வளோ கஷ்டமான ஒரு சூழலில் வாழுது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டான வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே பண்ணியிருப்போம். நம்ம ஹரி தான் பண்ணியிருப்பாரு. அதில் நிறைய உயிரினங்கள் என்ன பண்ணுதுன்னா கீமோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுது. சில உயிரினங்கள்லாம் ஹார்ட் பீட்டை ரொம்ப ஸ்லோவாக்கி அதில் சில விஷயங்கள்லாம் பண்ணுது. இப்படி ரொம்ப டீட்டெயிலாக அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் தரேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த உயிரினங்கள் போக பொக்கிஷ மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு உயிரினங்கள் எப்படி வந்து சேர்ந்துருக்கும். ஏன்னா மரியானா ட்ரென்ச்சுங்கிறதே 18 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் உருவாயிருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் தெரிய வருது. அப்போ அந்த இடத்துக்கு உயிரினங்கள் எப்படி வந்திருக்கும், எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அண்டார்டிகா பகுதியை தான் நிறைய விஞ்ஞானிகள் கை காட்டுறாங்க. ஏன்னா 2 இடத்துலையுமே ரொம்ப குளிரான தண்ணி தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமான சூழல் தான் இருக்குது. இது போக கடல் நீரோட்டம் இருக்கு இல்லையா, அந்த நீரோட்டத்தில் இந்த அண்டார்டிகா பகுதியிலேருந்து மரியானா ட்ரென்ச் பகுதிக்கு குளிரான கடல் நீர் அந்த பக்கம் போகக்கூடிய பாதை இருக்குது. அப்போ அது வழியாக நிறைய உயிரினங்கள் வந்து சேர்ந்துருக்கலாம். அப்படி வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சூழலாக இருக்குது, ரொம்ப குளிரான பகுதி தான் அப்படிங்கிறதுனால எந்தெந்த உயிரினங்கள்லாம் எந்தெந்த ஆழத்தில் வாழ முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தன்னைத்தானே தகவமைச்சு வாழ ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஆனால் இது வெறும் அனுமானமாக தான் இருக்கே தவிர இதுக்கு உறுதியான ஆதாரங்கள் இல்லை. அதனால் அது சம்பந்தமான ஆய்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த ஆய்வுகளில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. என்னென்னா இந்த மரியானா
ட்ரென்ச்சோடைய ஆழம் 11 கிலோமீட்டர் அப்படிங்கிறத தாண்டி அதோட நீளம் வந்து 2500 கிலோமீட்டராக இருக்குது. அதோடைய அகலமே வந்து சராசரியாக 69 கிலோமீட்டராக இருக்குது. அப்போ ரொம்பவே பெரிய பகுதியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அதை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய இடங்களில் தொடர்ந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அப்படி ஆய்வு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா ரொம்ப ஆழ்கடலில் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த ஆய்வுகள் ரொம்ப அதிகமான செலவெடுக்கும், ரொம்ப அதிகமான நேரம் ஆகும். இப்படி நிறைய சிக்கல்கள் அதில் இருக்குது. அப்படிங்கிறதுனால இப்போ வரைக்குமே ரொம்ப கம்மியான விஷயத்தை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. போக போக இன்னும் நிறைய ஆய்வுகள் நடக்க தான் அந்த மரியானா ட்ரென்ச்சை பற்றின இன்னும் முழுமையான விஷயங்கள், நிறைய எப்படி உருவாச்சு, மீன்கள்லாம் எப்படி வந்து சேர்ந்துச்சு அப்படிங்கிற உறுதியான விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். சரி, இப்போ கடைசி முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். மரியானா ட்ரென்ச்சுக்குள்ள ஒரு பொக்கிஷம் மாதிரியான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது வேற ஒன்றுமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன க்ளூவை வச்சு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பிளாஸ்டிக்ஸ் தான். இப்போ 18 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான பகுதி. 65 வருஷத்துக்கு முன்னாடி தான் மனுஷன் முதல் முறையாக அங்கே போய் சேர்ந்திருக்கான். அதுக்கப்புறமா 2வது முறையாக மனிதர்கள் அங்கே போய் சேர்றதுக்கே ரொம்ப வருஷம் ஆயிருக்கு. ஆனால் 2வது முறையாக மனிதர்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே மனிதர்கள் கண்டுபிடிச்ச பிளாஸ்டிக்ஸ் அங்கே போய் சேர்ந்துருக்கு. 1998 ஆர்ஓவி கைகோ அப்படிங்கிற அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் உள்ளே போயிட்டு வரும்போது தான் அங்கே பிளாஸ்டிக் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமாவும் நிறைய டைஸில் போயிட்டு வந்திருக்காங்க இல்லையா? அப்படி போயிட்டு வரும்போது எல்லாமே அங்கே பிளாஸ்டிக் இன்னுமே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுக்கு நான் என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கே தெரியல. பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக பயன்படுத்தாதீங்க, அது பூமியோட மிக முக்கியமான இடங்களையும் போய் பாதிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது நான் சொன்னேன்னா அது புதுசாகவும் இருக்க போகிறது இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே நிறைய கேட்டு போர் அடிச்சுட்டே தான் இருக்க போகுது. அதனால் நான் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான். மனிதர்களை விட மனிதர்கள் கண்டுபிடிச்ச தீமையான நிறைய விஷயங்கள் இந்த பூமியில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறதும் பிழைக்கிறதும் அவங்க கையில் தான் இருக்குது. சரி, ரைட். இப்போ இந்த மரியானா ட்ரென்ச் பற்றின முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்போம். அது வந்து செயற்கையாக மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். என்னென்னா, உலகத்தோட மிக முக்கியமான இடம் எது அப்படின்னு கேட்டோம்னா நிறைய இடங்கள் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10 இடத்தை எடுத்தோம்னா அதில் சூயஸ் கேனல் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கும். ஏன் அப்படின்னா, சூயஸ் கேனலை பொறுத்த வரைக்கும் அது பாலைவனத்துக்கு நடுவில் 190 கிலோமீட்டர் நீளத்துக்கு 2 கடலையும் இணைக்கிற மாதிரியான ஒரு ஏரியை வந்து அங்கே வெட்டியிருப்பாங்க. அப்படி வெட்டும் போது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க. ஏன்னா வந்து பாலைவனத்துக்கு நடுவில் நீங்கள் அவ்வளோ பெரிய ஏரியை உருவாக்கலாம் சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை உருவாக்குனாங்க. அதை எப்படியெல்லாம் உருவாக்குனாங்க, அப்படி உருவாக்குனதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழ்ந்துச்சு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சூயஸ் கேனல் வந்து இருக்கிறது ஈஜிப்ட் நாட்டில். அதுக்கு வேலை செஞ்சது எல்லாமே ஈஜிப்ட் நாட்டு மக்கள் தான். ஆனால் அதை கட்டி ரொம்ப வருஷத்துக்கு அது ஈஜிப்டுக்கே சொந்தம் இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. அது ஏன் அப்படிங்கிறத பற்றியும் இந்த சூயஸ் கேனலை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான கார்டு நான் சைடில் தரேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீ அந்த வீடியோ பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.